இது உங்கள் ஆக்ஷானி அகாடமி. இன்றைக்கி நம்ம தமிழில் இருக்கக்கூடிய முந்தைய ஆண்டு வினாத்தாள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, உடம்பிடை தோற்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் ஊறச் சுட்டு வேறொரு மதிரத்தினால் துயரம் தீர்வன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூற்றைக்குரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பர் தான். கவி சக்கரவர்த்தி, கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாடும் என்று பல கூற்றுகளுக்கு சொந்தக்காரர் இவர். கம்பராமாயணத்தை எழுதியவர், அதை தமிழில் ராமாவதாரம் என பெயரிட்டவர். வால்மீகி வடமொழியில் எழுதிய கம்பராமாயணத்தை தமிழில் தழுவி எழுதியவரே இந்த கம்பர். பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூல் செய்த முதல் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்குத்தர் தான். பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்குத்தர். திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைந்து பாடிய நூல் எதுனா திருவெழுக்கூற்றிருக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல். வீரமாமுனிவர் இயற்றிய 5 இலக்கங்களை கூறும் இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொன்னூல் விளக்கம். வீரமாமுனிவர் இயற்றிய 5 இலக்கங்களை கூறும் இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொன்னூல் விளக்கத்தை எழுதிய இலக்கண நூல் வீரமாமுனிவர். முதுமொழி மாலை எழுதியவர் யார் அப்படின்னு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எறும்பும் தன் கையில் என்சான் அப்படின்னு சொன்னது ஔவையார். எறும்பும் தன் கையில் என்சான் அப்படின்னு சொன்னது ஔவையார். பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாவை. திருப்பாவை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆண்டாள் அவர்கள். திருப்பாவை எழுதியவர் யாருன்னா ஆண்டாள். திருவெம்பாவை எழுதியவர் யாருன்னா மாணிக்க வாசகர். திருவெம்பாவை எழுதியவர் மாணிக்க வாசகர். காந்திமதியின் வருகை பருவத்தை பாடலுக்காக பரிசாக பெற்ற புலவர் யார்? வைரக் கடுக்கணை பரிசாக பெற்ற புலவர் யாருன்னா அழகிய சொக்கநாத புலவர். காந்திமதியின் வருகை பருவத்திற்கு பாடலுக்காக வைரக் கடுக்கணை பரிசாக பெற்ற புலவர் அழகிய சொக்கநாத புலவர். சைவராக இருந்தும் சமண காப்பிய சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யாருன்னா நச்சினார் இனியர். யாருன்னா நச்சினார் இனியர். சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சின் எழுதியிருக்கார் உரை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சீவக சிந்தாமணியோடைய காப்பிய தலைவன் வந்து சீவகன். ஓகேங்களா? சீவகன் தான் இதோடைய காப்பிய. இது பிறந்தோடனே அவருடைய தாய் வந்து சிந்தாமணியே அப்படின்னு அழைத்தார்கள். அதனால இந்த கதையோட நாயகன் வந்து சீவகன். இந்த நூலை வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனநூல் அப்படின்னு சொல்றாங்க. மனநூல் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. மனநூல் வந்து பல முறை உங்களுக்கு தேர்வில் கேட்டிருக்கிறாங்க. சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணியை உரை எழுதியவர் யாரும் நச்சினார் கினியர். எவர் திருக்குறளுக்கு உரை எழுதியவரை? நச்சர், தருமர், தாமத்தர் இவங்களாம் எழுதியிருக்காங்க. அடியாருக்கு நல்லார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்திற்கு எழுதியிருப்பார், உரை எழுதியிருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு அவர் ஒன்றும் உரை எழுதவில்லை. 10 பேர் 11 அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதில் இல்லாதவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடியாருக்கு நல்லார். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரனும் ஆள் வெந்தன் துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்கும் பாடுபவன் கவிஞன் ஆவான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா முடியரசன் என்கின்ற துரைராசு. முடியரசன் என்ற துரைராசு அப்படின்ற இவர் தான் ஆட்சிக்கு மஞ்சாமல் எவனேரும் ஆள் வெண்ணும் துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கும் பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் வந்து முடியரசன். கோவலப்பட்டல் என்றால் கோவலன் கொல்லப்பட்ட இடம் தான் கோவத பொட்டல் அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு இதுதான் கேள்வியெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டத்தை பெற்றுக் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா ராமசாமி. வாரா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வா ராமசாமி. ஓகேங்களா? இந்த கேள்வி மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக பார்க்கப்படுகிறது. பாரதிக்கு மகாகவி பட்டத்தை கொடுத்தவர் ராமசாமி. பாரதிக்கு பாரதி பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்கிறவர் இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. மா அழகு, மீ உயர்ச்சி, மூப்பு, மை அப்படிங்கிறது மேம்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. மை அப்படின்னா மேம்பாடு கிடையாது. மை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னா ஓரல் தோல்மை படிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏழையின் குடியில் அடுப்பு விளக்கு தவிர எல்லாம் எரிகிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வள்ளிக்கண்ணன். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகிறதே அப்படி சொன்னவர் யாருன்னா வள்ளிக்கண்ணன். வெப்பம் தடுக்களத்து வேளங்காயிரனும்
கொடுப்ப தொல்கலற்றால் கொண்டேனோ என்னும் வரிகள் யார் குறினா ராசேந்திரனை குறிக்கிறது. ஓகேங்களா, ராசேந்திரனை குறிக்கிறது. இந்த வரிகள்லாம் யாரை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா ராசேந்திரனை குறிக்கிறது. நகல்வல்லர் அல்லாருக்கு மாயினம் ஞாலம் பகல்பார் பட்டன் ரிருள் அப்படின்னா இல்லறவியல்ல திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நிறைய அதிகாரங்களை படித்திருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விடைகளை அடிக்க முடியுங்க. செய் என்னும் சொல்லின் வினையாளனையும் செய்தவன். ஓகேங்களா, செய்தவன் அப்படின்னு சொல்லக்கூடியது வினையாளனையும் பெயர். ஈஸியாக அடிச்சிடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தியதுக்கு கல்லாருக்கு கற்றாருக்கும் கழிப்பருக்கும் கழிப்பே. கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பருளும் கழிப்பே அப்படி சொன்னவங்க இதில் இருக்கும். கரெக்டு. ஒழுங்குபடுத்தி எழுதுதல் ஒரு 2 கேள்வி கன்ஃபார்மாக வரப்போகிறது. இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறம்பட வரைவுபது குறத்தி பாட்டே. இறப்பு நிகழ்வெதிர் வென்றும் முக்காலத்தும் திறம்பட வரைவது குறத்தி பாட்டே அப்படி சொன்னது கரெக்டுங்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். இதை கேள்வியாக மாற்றணும். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுவது எது அப்படின்னு கேட்டால் அப்படிங்கிறது அதற்கான சரியான ஒரு கேள்வியாக இருக்கும். பொருந்தாத இணையை கண்டறிக. தினம் நாள், நெருதல் அப்படின்னா நேற்று, மாறன் அப்படின்னா மன்மதன், சலவர் அப்படின்றது நல்லவர் கிடையாது கெட்டவர்கள், அதை குறிக்கக்கூடியதாக இருக்கலாம். அதனாடி இது தவறு. பற்றுக பற்றற்றான் பட்டினா பற்றை பற்று விடற்கு அப்படின்னு சொல்லக்கூடியதுல வேர் சொல் எது அப்படின்னா பற்று அப்படின்னு சொல்லக்கூடியதா இல்ல வேர் சொல். நான்மணி மாலை முத்து பவளம் மரகத மாணிக்கம். முத்து பவளம் மரகத மாணிக்கம். இந்த வைரம் வைடூரியம்லாம் வரவே வராதுங்க. முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் நல்லா ஏற்றிக்கங்க. நான்மணி மாலையில் உள்ள சொற்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்து பவளம் மரகத மாணிக்கம். ஸ்ரீராபுரத்தில் தீர்க்க தரிசியத்தை குறிப்பிடுவது நுபுவத்து காண்டம். தீர்க்க தரிசனத்தை குறிப்பிடுவது பார்த்தீங்கன்னா நுபுவத்து காண்டம். ஸ்ரீராபுரத்தில் மொத்தம் 3 காண்டங்கள். நுபுவத்து காண்டம், விலாலத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் அப்படி சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறை குறிப்பிடுகிறது. இந்த நூல் சின்ன சீரா அப்படிங்கிற நூல் மூலமாக முடிவுபட்டிருக்கும். அதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பனு அகமது மகரைக்காயர் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். இந்த சீராபுரணத்தை எழுதியவர் யாருன்னா உமர் புலவர். ஓகேங்களா. வல்லைக்கு உறங்கும் வளநாடு வல்லை என்பதன் பொருள் என நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு. வல்லைக்கு உறங்கும் வளநாடு வல்லை அப்படின்னா நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு. மானுட பிறப்பினுள் மாதம் உதிரத்து ஈமில் கிருமி செருவில் பிழைத்ததும் என்னும் உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுற்றுதல் நூல் திருவாசகம். திருவாசகத்தை எழுதியவர் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போதான் நான் சொன்னேங்க. திருப்பாவி எழுதியவர் ஆண்டார். திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்க வாசகர். திருவம்பாவை எழுதியவர் அவரே தான். ஓகேங்களா. ஆர்ப்பறவை அணித்திகளும் மணிமுறுவல் அரும்பறவை என்னும் அமைந்துள்ளவில் பின்னோடு எது தவறானது? சீர்முரண் அமைந்தது தவறு. இதில் சீர்முரண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைந்தது தவறாக இருக்குது. சீர்மோனை அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆர்ப்பறவு அப்படின்னு சொல்லக்கூடியதில் இருக்குது. அதுமாதிரி அணிந்திகளும் அதில் இருக்குது. சீர் இயல்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வை அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கேயும் அரும்பறவை அப்படிங்கிற வந்திருக்கு. அப்போ சீர்முரண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ப்பறவை அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி எதுவும் முரணாங்க இல்லை, அதனால அது தவறாக இருக்கிறது. அதேமாதிரி கீழ்கதவாய் மோனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழ்கதவாய் மோனையா தான் இது குறிப்பிடுகிறது. தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டு சரியானது எது? ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிவது தனி வாக்கியம். ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிந்தால் தனி வாக்கியம். திருவள்ளுவரின் தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருந்திருப்பது உலக மொழியாருக்கும் நாட்டிற்கும் தெரிந்திருக்காது. திருக்குறள் என்பது ஓர் நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்ற ஒரு மொழி இருந்திருப்பதாக உலகத்திற்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கியாப்பே விஸ்வநாதம். ஓகேங்களா. கியாப்பே விஸ்வநாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் அந்த சொல்லியிருப்பார் இந்த கூற்று. திருக்குறள் தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம், திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருந்திருப்பதாக உலகத்தை தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதற்காக உலகத்தை தெரிந்திருக்காது என்று கூறியவர் கியாப்பே விஸ்வநாதன். தெண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டரல் புலியே. இத்தொடர் திண்டிரல் என்னும் சொல்லுக்கு உறுதியான துரைமாணிக்கம் என்பவர் இயற்பை பெருஞ்சித்திரனா. ஏற்பாடு அப்படின்னா சூரியன் மறையும் நேரத்தை தான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஏற்பாடு அப்படி சொல்லிக்கிருக்கோம்.
அப்படின்னா காத்தல் அப்படிங்கிறது தவறான ஒரு பொருளில் இருக்குது. ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அரசன், காற்று, மயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா காத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தவறான பொருள் வந்து காத்தல். சலவரை சார விடுதல் இனிதே. சலவர் என்பது ஆங்கில சொல்னா டிசிட்ஃபுல் பர்சன். சலவர் அப்படின்னா நம்ம அங்கேயே பார்த்தோம்னா ஒரு தீய ஒரு இருக்கக்கூடியவர்கள் சலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசிட்ஃபுல் பர்சன். அகரவரிசை எழுது உங்களுக்கு தெரியும். சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு. செய்யப்பாட்டு வினையை நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது அப்படி சொல்லக்கூடியது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா செய்யப்பாட்டு வினை. கனிமுன் நேர்முன் காய்முன் நிறை வருவது. வஞ்சித்தலை வருவதும் காய்முன் நிறை வருவதும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சித்தலைக்கு தான் வரும். பரிந்தோம்பி காக்க தெரிந்தோம்பி தேதினம் அக்தே துணை. இதில் கீழான சொற்களில் எது சொல்லுங்க. பரிந்து வெறுத்து, பரிந்து விரும்பி, தெரிந்து தூந்தெல்லாம் வராது. பரிந்து வெறுத்து அப்படி சொல்லக்கூடியதான். மூதூர் என்பதற்குரிய ஊர் எதுனா மருத நிலத்தில் இருக்கக்கூடியவர்களை மூதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊராக இருக்கும். ஈறுபோதல் இனமைகள் ஆகிய விதிபடி புணர்ந்ததுன்னா செங்கடல். செம்மை பிளஸ் கடல் செங்கடல். வீரமாமுனிவர் பொருந்தாத இணைய கண்டு. வீரமாமுனிவர் பரமார்த்த குருகாரி வீரமாமுனிவர். தமிழர் திருமணம் வேதநாயகம் தேவனைய பாவானா. சைவத்திரவு திருவிக்கா. தமிழ் சோலை அப்படின்றது திருவிக்கா தான். பெருஞ்சத்தனா கொடுத்துருக்காங்க. தவறான ஒரு விடை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தும் இணைய தேர்ந்தெடுங்க. சண்டை அப்படின்னா வயல். போர், சிறிய போர்க்காலம், குளம் இதெல்லாம் வராது. சண்டை அப்படின்னா வயல். செரு அதே மாதிரி சண்டை அப்படின்னா வயல். அழுது அடியெடுத்த அன்பன் என்று யாரை குறிப்பிடுகிறனா மாணிக்கவாசகன். அழுது அன்பெடுத்த அடியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா மாணிக்கவாசகர். என்றுமுள்ள தென்தமிழ் கம்பர். இதை சொன்னவர் யாருன்னா என்றுமுள்ள தென்தமிழ் கம்பர். 11 புயல் பொலி தருமணி பனைதரு பருமணி பகரானெர் புயல் என்னும் சொல்லணும் மேகம். புயல் மேகம் அப்படின்னு சொல்லணும். மாவிலங்கு சரியானதுன்னா மாவிலங்கு. கீழ்கண்ட விடைகளில் எது சரியானது பார்த்தீங்கன்னா மானா விலங்கு, காடு அது மாதிரி நிறைய பொருள் இருக்கிறது. மாங்கிறதுக்கு விலங்கு சரியானது. ஷெல்லிதாசன்னா சுப்பிரமணிய பாரதிதாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய தவறு. சுப்பிரமணிய பாரதியார். பாரதிதாசன் சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் என்று அழைக்கக்கூடியவர். பாரதியார்னா மகா கவிஞன் என்று அழைக்கக்கூடியவர். அவரை மகா கவிஞன் என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமசாமி. இவர் வந்து எட்டயபுரத்தில் பிறந்திருப்பார். ஓகேங்களா. 11/12/1882 பிறந்திருக்கிறாரு. 1921 அவர் இறந்திருப்பார். இவருக்கு பாரதி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா எட்டயபுர மன்னன் வழங்கியிருப்பார். குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது? குண்டலகேசிக்கு எழுதுறது நீலகேசி. கேசின்னு வருங்க, அதனால் ஞாபகம் வச்சுக்கிடுங்க மக்களே. கேசி இதான் ஷார்ட்கட்டு. குண்டலகேசிக்கு எதிர் நீலகேசி. ஏன்னா சமண காப்பியம், இது பௌத்த காப்பியம். இலக்கிய செய்திகளோடு அரசியல் துறை பொருந்தி முதலாக சேர்ந்து விளங்க தந்த நூல் எதுனா அபிதான சிந்தாமணி. இலக்கிய செய்திகளோடு அரசியல் துறைமுகங்களையும் முதலாக சேர்த்து விளக்க தந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அபிதான சிந்தாமணி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் ராஜாஜி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைக்கிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடைய வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பமாக பூச்செண்டு என்று பாடிய கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யாருன்னா டி.கே. சிதம்பரநாதர். டிகேசி அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டத்தொட்டி இதே ஒளி கம்பரியா டிகேசி அவருடைய நூல்கள். அதெல்லாம் வட்டத்தொட்டி என்னும் அமைப்பை தொடங்கியவர் தான் அந்த டிகேசி. மிகவும் முக்கியமானவர். ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னோடு வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பமாக பூச்செண்டு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி. அந்த கவிமணியோட பாடலை பாராட்டியோர் டிகேசி. திருவி கல்யாண சுந்தரனார் பயண இலக்கிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனது இலங்கை செலவு அப்படின்னு சொல்லக்கூடியதான் அவருடைய பயண இலக்கிய நூல். மண்ணை உயர்த்தே மலர்தல் உலகம் மோசிக்கிறனார். மன்னனை உயர்த்தே மலர்தலை உலகம் மோசிக்கிறனார். இவர் வந்து அரசு கட்டில் உறங்கிட்டு இருக்கக்கூடியவர் அந்த மோசிக்கிறனார். இவருடைய சேரல் இரும்புரை அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா
இவருக்கு மோசியை வந்து இந்த மோசிக்கீரனாருக்கு அந்த கௌரி வீசிய மன்னர் அவர். இதனாடி இவர் ஃபேமஸு. மன்னன் உயர்தே மலர் உலகம் அப்படின்னு சொன்னவர். சிவபெருமான் திருக்கோயிலின் எதிரே உள்ள அருங்கால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்று அரங்கேற்றிய நூல் எது அப்படின்னா திருவிளையாடற் புராணம். சிவபெருமான் திருக்கோயிலின் எதிரே உள்ள அருங்கேற் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போன்ற அரங்கேற்றிய நூல் எதுனா திருவிளையாடற் புராணம். பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளன திருஞான சம்பந்தருடைய வரலாறு. திருஞான சம்பந்தருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தில் மிகப்பெரிய அளவில் கூறப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஒரு ரிப்பீட்டடாக வரக்கூடியதோ இல்லை இந்த காலத்தில் வரக்கூடிய இந்த ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்லாம் இந்த மாதிரி கேள்வி எடுக்கலாம். சிவபெருமான திருக்கோயில் எதிரே உள்ள அருங்கால் பீடத்திலிருந்து வடமொழி தென்மொழி புலவர்கள் அரங்கேற்றிய நூல் எதுனா திருவிளையாடற் புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய புராணத்தை விளையாட்டு ஒரு புராணத்தை எழுதிட்டு விட்டாங்க. பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிகப்பெரிய இருக்குன்னா திருஞான சம்பந்தருடைய வரலாறு. சுந்தர இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் என திருவெண்ணை நல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. திருவெண்ணை நல்லூரில் சுந்தர இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணை நல்லூர். எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதை எழுதியது யாருன்னா தருமு சிவராம். எழுத்து என்ற இதழில் புதுக்கவிதைகளை படைத்தவர் யாருன்னா தருமு சிவராம் எழுதியிருக்கலாம். அதேமாதிரி சிசு செல்லப்பா எழுத்து என்னும் இதழில் மிகப்பெரிய ஃபேமஸ் அவர். அதேமாதிரி தருமு சிவராமும் அதே மாதிரி தருமு சிவராமு. மனிதர்களின் மாறுபட்ட மன விவகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூல் ஆசிரியர் யாருன்னா நான் பிச்சைமூர்த்தி. ஈஸ்வரன்கிட்டே போய் பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணுங்க மக்களே. ஈஸ்வரன்கிட்ட யார் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோயில் வாசலில் எடுப்பாங்களாமே வச்சுங்க. பிச்சைமூர்த்தி தவறுதலாக புரிஞ்சுக்க வேணாம். ஒரு ஷார்ட்கட்டுக்காக ஒரு வேடிக்கையானது தான் ஈஸ்வர லீலை. ஈஸ்வரனோட லீலையே தான் ஒரு பிச்சை மூர்த்தியாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லலாம் இருக்கலாம். உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படி வச்சுக்கலாம் மக்களே. முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். கைலை கலம்பகம் போன்ற பல நூல்களை எழுதியிருக்கிறார் குமரகுருபரர். இந்திய நூலகத் தந்தை இரா அலங்கநாதன் அவர்கள் மூலமாக இந்திய நூலகத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட தேம்பாவணி உள்ள படலங்கள் 36 படலங்கள் 3616 பாடல்களை கொண்டதுதான் இந்த தேம்பாவணி. 3 காண்டங்களை உடையது. வீரமாமுனிவரால் எழுதப்பட்டது. கிறிஸ்துவத்தின் கலைக்களஞ்சியம் என்று போற்றப்படக்கூடியதும் இந்த தேம்பாவணி அப்படிங்கிற இந்த நூல் தான். மிக 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 ஒரு முக்கியமான நூல். கிறிஸ்துவத்தின் கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல் வந்து முடியரசன் அவருடைய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா காவிய பாவை. முடியரசன் கொல்லிப்பாவை அப்படிங்கிறது எழுதினா ராஜமாத்தாண்டன். அது தெரிஞ்சுதான் எழுதிக்கோங்க. சச்சிதானந்தன் எழுதினா ஆனந்தத்தின் சச்சிதானந்தன். குமரகுருபர் சகரகலா வள்ளிமாலை. கண்ணதாசன் மாங்கனி. ஓகேங்களா. முடியரசன் எழுதிய காவியப்பாவை, சச்சிதானந்தன் எழுதிய ஆனந்தத்தின், குமரகுருபர சகலகலா வள்ளிமாய, கண்ணதாசன் மாங்கனி. மலரின் பருவத்தை குறிக்காத பெயர்னா அகரு. மரதின் பருவத்தை குறிக்காத பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகரு. மருமகள் வழி வாமியம் என்னும் நூலின் ஆசிரியர்னா கவிமணி தேசிய விநாயகனா. கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுப்பது போல. இதில் உவமைக்கப்படும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பம். அடுத்து அகரவரிசைப்படுத்தல் பற்றி பேசுவோம். அகரவரிசைப்படி சொற்களே இல்லைங்களா. வைகள் வைகளும் வைகரை வைகுதல். முதல் எழுத்துக்கு அடுத்த எழுத்தை வைத்து இதை பாகுபடுத்தியிருக்கிறார்கள். வாக்கியங்களை கவனி. நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம் பெறும் தன்மை பெயர்களை இடம்பெறுவது நேர்கூற்று என்று அழைக்கப்படுகிறது. கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம் அப்படிங்கிறத இதற்கான சரியான ஒன்று. பண்பு பெயர் திட்பம். பண்பு பெயர்னா திட்பம், ஆட்டம், கோடல், பொறுதல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். திட்பம் அப்படிங்கிறது பண்பு பெயர். அகரவரிசை சொற்களை தீர்வு செய்க. தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோம்பு. வெய்யோன் பொருந்தாது கதிரவன். ஓகேங்களா. சுவடி அப்படின்னா நூல். செட்டு அப்படின்னா சினம். சிந்தை அப்படின்னா உள்ளம். வெய்யோ அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா திங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கள் கிடையாது. வெய்யோ அப்படின்னா கதிரவன். சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடராக. தமிழர் தமிழ் அறியாதனம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும் அப்படி சொல்லக்கூடியது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியாக எழுதல். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். பழமொழி 400 முன்றுரை அறையனார் எழுதியது 3ஆம் நூற்றாண்டு. அவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நூற்றாண்டு வரும்.
ஓகேங்களா மக்களே, நல்லா பார்த்துக்கிடுங்க. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு குறிப்பிடும் நூல் இலக்கியத்திலிருந்து பழமொழி 400 இந்த 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். ஒவ்வொரு நாளடிலும் அவர்கள் வந்து பழமொழி இருக்கக்கூடியது இவருடைய ஸ்பெஷாலிட்டி. எவ்வகை வாக்கியம்? மாணவன் பாடம் படித்தல் அப்படின்றது எதிர்மறை தொடர். எக்கார் தகவு இலர் என்பவர் அவரவர் எச்சத்தால் காணப்படும். குரல் வழி வந்து இல்லை இணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன எதுகை. இன எதுகை அப்படின்னு சொல்லக்கூடியதான். விடை கேட்ட வினாவை எழுதுக. மறைவாக நமக்குள்ளே குழப்பங்களை சொல்வதிலே மகிமை இல்லை. தமிழருக்கு பெருமை தராதது ஏது? மறைவாக நமக்குள்ளே பழக்கத்தை சொல்லுவதிலேயே மகிமை இல்லை. தமிழருக்கு பெருமை தராதது எது அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்ம இந்த கேள்வியை கேட்கலாம். இரட்டை கிளவி இடரே பிரிந்திசையா? இரட்டை கிளவி பிரிந்திசையாதது எது? சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழுந்திடுது என்று பாடியவர் மருதகாசி. சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழுங்கிடுது அப்படின்னு சொன்ன மருதகாசி. கீழ்கண்டவற்ற கண்ணதாசன் கவிதைகள் இராதுன்னா கொய்யாக்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து இயற்றாத நூல். ஆயிரந்தீவு அங்கேற்கனி ராசதண்டனை அவருடைய ஒரு நாடகத்தை எழுதக்கூடிய நூல். மாங்கனி, ஆட்டனத்தி, ஆதிமந்தி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசனுடைய முத்தையா 1949 கலங்காதிரு மனமே என்னும் பாடல் மூலமாக முதலில் கவிதை எழுத தொடங்கின. கொய்யாக்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் எழுதின நூல் கிடையாது. ஊமை கவிஞர் யார் பார்த்தீங்கன்னா சுரதா. இவர் எழுதின இயற்றிய நூல் எது பார்த்தீங்கன்னா தேன்மலை, சுவரும் சுண்ணாமும், துறைமுகம் போன்ற நூல்களை எல்லாம் எழுதியிருக்காரு. நிலவுப்பூ, சூரியகாந்தி, சிற்பி அவர் எழுதினது. பூங்கொடி, வீரகாவியம் இதெல்லாம் வந்து முடியரசனுடைய கவிதைகள். தம்மை நாயகியாக கற்பனை செய்தும் நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார் அப்படின்னா நம்மாழ்வார். தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்னா நம்மாழ்வார் தான் நாரையை தூதுவிட்டவர். ருபாயத் என்னும் சொல் கவிமணி மொழிபெயர்த்தார். ருபாயத் என்பது உமர் கயாமுடைய ருபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். இதுவே கேட்கலாம், யார் ருபாயத்தை மொழிபெயர்த்திருக்கின்ற கவிமணி தேசிய விநாயகன் யார் எழுதியதுன்னு கேட்டாங்கன்னா உமர் கயாம். அது எந்த அடிச்செய்யுள்னு கேட்டிருக்காங்க, 4 அடிச்செய்யுள். இது வந்து ஒரு மிக முக்கியமானது. கீழ்கண்ட சொற்களில் தொழில்பெயர் அல்லாது எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிற்பெயர் அல்லாது. அழுகை, போக்கு, தொழுகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில். அழுகை, போக்கு, தொல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்புகளை குறிக்கிறது மக்களை. செயற்பாட்டு வினை சொற்களை கண்டறிக. தொல்காப்பியம் வஉசியால் பதிப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் குணமென்னும் குன்றின் மேல் நிகர் வெள்ளொளி கணமையும் காத்தல் அரிது. இத்தொடரில் எது எதுகையானது? குணமென்னும் கணமென்னும். பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம்? தனி வாக்கியம். பள்ளிக்கல்வி இயக்குனர் அதிகாட்சியை தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறது தனி வாக்கியம். அகநானூற்றை பாண்டிய உக்கிர பெருவளை தொகுப்பித்தார். பண்புத்தொகை அப்படிங்கிறதா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிறவினை வாக்கியம். பண்புத்தொகை அப்படின்னா செய் வினை. பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வினை அப்படின்னு சொல்லக்கூடிய மென்கண், நன்கலம், அறிவிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணையோ வடிவத்தையோ ஒரு பண்பையோ குறிக்கக்கூடியதுனால் இது பண்புத்தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெற்றியினில் உயிர் செகுத்திடுவ. இதில் உயிர் செகுத்து எவ்விதத்தை சார்ந்ததுன்னா 2ஆம் வேற்றுமை. உயிரை செகுத்து அப்படின்னு தான் ஒரு 2ஆம் வேற்றுமை தொகை. அதனால தான் 2ஆம் வேற்றுமை தொகை. சரியானவற்றில் என்ன? செருவென்றது வந்து வாகை ஏறும். எயில் காத்தல் அப்படின்னா நொச்சி. இது 2 தான் சரி. நெடுநாவாய், நெடுமை ப்ளஸ் நாவாய் நெடுநாவாய் என்று ஈறுவதல் விதிப்படி ஆகும். நல்ல என்னும் சொல் வந்து நல்ல குறுந்தொகை. அற்றின நல்ல குறுந்தொகை 500 பதித்து 10 பரிபாடல் அகநானூறு உகனான வெளித்தொகை. கடலில் வரைந்த பெருங்காவியம் போல. இதில் உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் யாருன்னா வீணாதல். பெருங்காயம் கடலில் விழுந்தால் அது வீணாத்தானே போகும். திரியின வினையெச்சத்தை எடுத்து எழுதுக. நடந்து வந்தான் அப்படிங்கிறதா திருநிலை வினையெச்சம். கை ஒழுக்கம். நோ
துன்பம். யா ஒரு வகை மரம். வௌ கைப்பற்றுதல். வௌ. சிந்தடி நேரிசை ஆசிரியப்பா. ஈற்றடி ஈகிள். சிந்தடி பெரும் வகையான பாவகையம்னா நேரடி நேரிசை ஆசிரியப்பா. அதான் சிந்தடி நேரிசை. சோவியத்து அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பினேன் என்று தமிழ் பயில தொடங்கினேன் என்றும் சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள். கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து சமண சமயத்திற்கு மாறினான்னா வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினாள். எந்த சமணத்திலேருந்து மாறினான்னு பார்த்தீங்கன்னா வைணவத்திலேருந்து. கவி காலமேகம் வைணவத்திலேருந்து சைவத்திற்கு மாறினாள். உலக தமிழறிஞரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பெருஞ்சித்திராணி இதழ் பேர் என்னன்னா தமிழ் சிட்டு. தமிழ் சிட்டு உலக தமிழ்னே அவருடைய வந்து பரப்புறதுக்காக தமிழ் உணர்வு பெருஞ்சித்திராணி உருவாக்க தமிழ் சிட்டு. மேதையில் சிறந்ததற்று என்று முதுமொழி காஞ்சினா கற்றது மறவாமை. வழிகரை ஆறாம் வேற்றுமை தொகை. கரகமலம் உருவகம். பொங்குகடல் வினைத்தொகை. ஊறுவேனில் உரிச்சொற்றொடர். இதான் நீங்கள் நம்ம பார்க்குற 100 கேள்வி மக்களே. இது மாதிரியாக உங்களுக்கு தொடர்ந்து நம்ம முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை போட்டுக்கொண்டிருக்கோம் நம்ம பகுதியில். நீங்கள் நம்ம யூடியூப்பில் இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு நிறையா போட்டுருக்குறோம். அதில் ரெகுலராக பார்த்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கு பரீட்சைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற வீடியோக்களுக்கு ஆக்ஸா நியூஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.